ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டதான் மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம். உத்தரார்த்தம் போல திருவோணம். நட்சத்திர அதிபதி சந்திர பகவான். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதிபதி அதிதேவதை பராசக்தி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வங்கள் பாத்தீங்கன்னாக்க பெருமாள், பள்ளி கொண்ட சயன பெருமாள், வராகி இந்த நட்சத்திரம் பிறந்த ஒரு தெய்வம். நட்சத்திரத்தின் இயல்பு நீர் சார்ந்ததுங்கிறதுனால ஜலத்தின் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்கள், கங்கை கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்கள், இதெல்லாம் திருவோணத்தின் கீழே வரக்கூடிய. அதுக்கு தனி பேர் இருந்தாலும் அதிபதி திருவோண நட்சத்திரத்தின் அதிபதிக்கு ஒட்டிதான் வரும். ஆக நட்சத்திர அதிதேவதை சிறப்பான தெய்வமான பராசக்தி தான். ரொம்ப நியாயமான ஆட்களுங்க, ரொம்ப நியாயவாதிகள், ரொம்ப ஞானமானவங்க, ரொம்ப அறிவானவங்க, அறிவு ஜாஸ்தியா இருக்கக்கூடியவங்க, சரியா பேசுவாங்க, நீதி நேர்மை கொண்ட ராசி நட்சத்திர அதிபதிகள். உழைப்பு, கடினமான உழைப்புக்கு பெயர் போனவங்க திருவோண நட்சத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் மேக்சிமம் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. தான் சம்பாதிச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சுயமா சம்பாதிச்சு அதை பெருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணி பெருக்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பெருமை பேசக்கூடியவங்க, தற்பெருமை கொஞ்சம் பேசுவாங்க, கோபக்காரங்க, முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும், எடுத்தம் கவுத்தம் பேசிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் உட்காந்து வருத்தப்படக்கூடியவங்க. தெரிஞ்சே பேசுவாங்க, சில பேரை அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சே பேசுவாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க. ஏன்னா நியாயமானவன், நான் நியாயவாதி, நான் நீதி நேர்மை உள்ளவன், நீ இந்த சின்ன தப்ப என்னால பொறுத்துக்க முடியாது அப்படிமா. அதனாலே வாழ்க்கையில் நிறைய இழந்துருவாங்க. ஆனா கடினமா உழைச்சி, நீதி நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகர்கள். குணாதிசயம் பார்த்தீங்கன்னாக்க மேம்போக்காக குணம் படித்தவங்க, குணம் மேம்போக்கா இருக்கும், ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. தண்ணி மேல எழுதுனா எப்படி தெரியாதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க. பணத்தின் மேல் பற்று கொண்டவங்க, கொஞ்சம் பணம் வேணும், பணம் நம்ம வாழ்க்கையில வேணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. எந்த அளவுக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா உழைக்கிறதே பணத்துக்காக தானே. அப்படி குடும்பத்தின் மேல் தீராத பற்று, தீராத காதல் கொண்டவங்க, மனைவி மேலையும் மக்கள் மேலையும் தீரா காதல் கொண்டவங்க. இவங்க நட்சத்திர அதிதேவதையும் சரியா அமைஞ்சுக்கிட்டுனா இவங்களாட்ட ஒரு சிறந்த அறிவாளிகளும் மெஞ்ஞானிகளும் கிடையாது. நிறைய கோயில் குளங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. எனக்கு வேணும் கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இது செஞ்சு கொடுங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓடி ஓடியாவது அதுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. காசே இல்லை கேட்டாங்க என்ன பண்றது சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி குணம் படுத்தவங்க, குடும்பப்பட்டு தாய் பாசம் மிக்கவங்க, தாய் மேல அதீத பாசம் உள்ளவங்க. தந்தைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராம போகும். தாய் மேல பாசம் உள்ளவர், சகோதரர் மேல பாசம் உள்ளவர், குடும்பத்து மேல, அதாவது குடும்ப உறவுகள் மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க, நம்பிடுவாங்க எல்லாத்தையும். ஆனா ஏமாற்றம் மிஞ்சும். உறவுகள் உங்களை ஏமாற்றதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம். ஆனாலும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை மேம்பட என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவாங்க.
ஒரு சின்ன முதலீடு போட்டு அதை நிறுவனத்தை பெருசாக்கி அதன் மூலம் ஒரு 10, 20, 30, 40 அந்த தொழிலை பெருக்கிட்டே போவாங்க. ஒரு ட்ரேடிங் ஆரம்பிச்சாங்கன்னா அது பாத்தீங்கன்னா 20, 30 பெருகி போகும், பெருகி போகும். அந்த மாதிரி உள்ளவங்க ஏற்றுமதி இறக்குமதியாளர், நிறைய பயணம் போறவங்க, நிறைய ஊர் சுற்றுவாங்க, நிறைய பயணம் போவாங்க, தொழிலுக்கோ இல்லை சாதாரணமாகவோ உல்லாசமா ஊர் சுற்றுவாங்க, நிறைய நாடுகளுக்கு போவாங்க, நிறைய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய மக்களோட பழக்கவழக்கம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இவங்க சிறப்பு இப்படித்தான். வாழ்க்கை பாத்தீங்கன்னாக்கா சிறப்பாகவே போகும். ஆனாலும் ஏதாவது ஒரு குறை அவங்ககிட்ட இருக்கும். இது பத்தல, நமக்கு நம்ம இன்னும் அந்த நிலை அடையலைன்னு நினைக்கிறோம். போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், ஆனா பத்தல, நம்ம என்ன அந்த நிலைக்கு வரல அப்படின்னு தானா நினைச்சுக்குவாங்க. ஆனா 10 பேர் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தனக்குன்னு பார்க்கும்போது தன்னை தனியா மக்கள் இருந்து பிரிச்சு பார்ப்பாங்க, நம்ம இன்னும் நல்ல நிலைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க. இது ஒரு மனோ சம்பந்தப்பட்ட குறைதானே ஒழிய அவங்க குறை கிடையாது. ஆக இந்த மாதிரி உள்ளவங்க வழிபாடு பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஞானிகள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும்.